வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு 2025 ஐப்பசி மாதத்தில் ரிஷபராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதத்தில் அதாவது முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானாகப்பட்டவர் அதிசாரம் பெற்று, அதாவது பெயர்ச்சி இல்லாத பெயர்ச்சி, அதிசாரம் பெற்று கடகராசியை நோக்கி, அதாவது உச்சகிரியை நோக்கி வருகிறார். இந்த மாதிரி வர்றபோது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நன்மையே நடக்காது, பலவிதமான தோஷங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஜாதகத்திற்கு அதிசாரம் பெற்று வருகிற, அதுலேயும் குரு கிரகம், மற்ற கிரகத்தை விட குரு மிகுந்த வலிமையானவர், நல்லவர். காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படி வர்றபோது நன்மையான பலன்களை எதிர்பாராமல் தந்துடுவார். அதுலேயும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 8-11 திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். 8 திடீர், அதிர்ஷ்டம் 11, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில், இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெறாமல் அதிசாரம் பெற்று கடகராசியில் உச்சகதியை அடைகிறார். நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருமணத்தை கொடுப்பார். திருமண தடைகள் இருக்கக்கூடிய ஜாதகம், பெரிய பெரிய தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தள்ளி போய் இருக்கக்கூடிய திருமணங்கள், அதே போல் புத்திரம்லாம் இவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பெற்றவங்க, இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இவருடைய பார்வை ரிஷபராசிக்கு எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, 5ஆம் பார்வையாக கடகராசியிலிருந்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம் 5ஆம் பார்வையாக விருட்சகத்தை பார்க்கிறார். அந்த விருட்சகங்கிறது ரிஷபராசிக்கு 7ஆம் இடம். அப்போது திருமணம், தொழில், அதே போல் பங்குதாரர்கள், இவங்க எல்லாத்துக்குமே அதாவது எல்லாத்தினாலையும் நல்ல விதமான பலன்கள். திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொண்ணே கிடைக்காதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. இந்த ஒரு மாதத்தில் திடீர்னு பொண்ணு பார்த்து பொண்ணு கிடச்சி திருமணம் நடந்துடும். மிகப்பெரிய தோஷம். முதிர் கன்னிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் கிட்டத்தட்ட 35-40 வயசு கூட இருக்கக்கூடிய பெண்கள், திருமாங்கல்யத்தை இழந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லதொரு மறுவாழ்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. பொதுவாகவே பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியதும் குடும்பம் என்று சொல்லக்கூடியதும் அமையாத நிலை, பொருளாதார தடைகள் இருந்ததுனாலும் இந்த மாதத்தில் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதர வகையில் ஒரு மாற்றங்கள் தெரியும். சகோதர வகையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உடம்புலேயே ஒரு புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் சேரும். ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடம் சுகம் கெடும். சுகம், வீடு, வாகனம், வித்தை, தாயார், 4ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்சகதியை அடைகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 4ஆம் இடம் வீக் ஆகுது, தாயாருக்கு பிரச்சனை ஆகுது, சுகம் கெடுது, வீட்டில் போனோம்னா ஒரு நிம்மதியற்ற தன்மை, வாகனத்தினால விபத்து, வாகனத்தினால் அதிலும் நாற்கால், அதாவது 4 சக்கர வாகனங்கள்னால பிரச்சனைகள், செலவு, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நடந்ததுன்னா ஒரு நெகட்டிவ், அதுபோல் இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
திருமணமானவர்கள் புத்திரப்பேர் உள்ளவர்கள் புத்திரர்களால் தொந்தரவுகள் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய தொந்தரவுகள்லாம் இருக்காது, பெரிய பெருமையும் இருக்காது, நார்மலாக போகும். மனைவி திருமணமானவர்கள் மனைவி கணவன் இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள், கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் லாபங்கள் விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் போகிற போது பார்த்து போகணும். அதே போல் உணவுகளை மிக ஜாக்கிரதையாக கையாளணும். ஆகாத உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகாத உணவுகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது சுகத்தை கெடுக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்க்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த குடல் பகுதி ஜீரண குழாய் இதுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கெமிக்கல் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கெமிக்கலுக்கு அதிபதி யார் அப்படின்னா ராகு. சுகத்தை பார்க்குறார். இதெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு சேர்த்துவார். அரசு சம்பந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகஸ்தர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்களில் வெளியே போகிற போது ஆவணங்களை கொண்டு போகணும். இல்லைன்னா அரசு இதெல்லாம் இந்த மாதத்தில் சூரியன் நீச்சம் பெற்றாலும் சரி உச்சம் பெற்றாலும் சரி அவர் ஏன்னா என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தெரியாமையே செஞ்சிருவார். அதுலேயும் அதாவது அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சகதியை அடைந்து நீச்சத்தில் இருக்கிற போது அரசே தடுமாறும். அதாவது அரசு ஆட்சி நடத்தக்கூடியவர்களும் கூட தடுமாற்றத்துடன் நமக்கு மறுபடியும் அடுத்ததாக ஆட்சி உண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் சேர்ந்துடும். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை தேவை. அரசு ஆவணங்களை மிகச்சரியாக கையாள்வது ரொம்ப அவசியம். அதே போல் பேங்க் பேலன்ஸ் எடுக்க முடியாத பணம், கிடைக்காத பணம், வராத பணம்லாம் சேர்ந்துடும். அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் திருமணங்கள் புத்திரப்பேறு கிடைக்காத அரிது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் வண்டி வாகனங்கள் எச்சரிக்கை, சாப்பாட்டு வகையில் எச்சரிக்கை, தாயாருக்கு மருத்துவம். தகப்பனாரை பொறுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வாட்டுக்கு இருக்கும். ஏன்னா தகப்பனாரை பொறுத்தளவுக்கு குரு பார்வை இருக்குது. அதே போல் கடவுள் அனுக்கிரகம் உண்டு. முடிந்தவரை உக்கிர தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். துர்க்கை, காளி, வாராகி இதெல்லாம். அதே போல் முடிந்தவரை தர்மம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் முக்கியமாக அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடு, அதுலேயும் தயிர் சாதம் இதெல்லாம் கோயிலில் அல்லது முதியோர்கள் இல்லத்தில் விநியோகம் பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.